ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் வந்து என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கேன்வாஸ் போர்டு தான் வந்து பார்க்க போகிறோம். அதுக்காக வந்து ஒரு சில திங்ஸ்லாம் வந்து எடுத்து வச்சுருக்கேன். அந்த திங்ஸ்லாம் வச்சு ரொம்ப சிம்பிளாக வந்து எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் வந்து கேன்வாஸ் போர்டு வந்து செய்ய போகிறேன். நம்மளுடைய சப்ஸ்கிரைப் குட்டீஸ் வந்து ஒருத்தவங்க வந்து கேன்வாஸ் போர்டு வந்து வீடியோ போடுங்கன்ட்டு கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக தான் வந்து இந்த வீடியோ. எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் வந்து கேன்வாஸ் போர்டு வந்து செய்ய போகிறேன். அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து கார்ட்போர்டு வந்து எடுத்து வச்சுருக்கேன். கார்ட்போர்டில் வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா கோடு வந்து போட்டு வச்சுருக்கேன். அதாவது 20 சென்டிமீட்டரில் வந்து நீளத்துலேயும் 25 சென்டிமீட்டர் அகலத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா கோடு வந்து போட்டு வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து கட் பண்ணி வந்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து சாக்கு பை வந்து எடுத்திருக்கேன். முக்கியமாக நமக்கு சாக்கு பை வந்து தேவைப்படும். அந்த சாக்கு பையுமே வந்து பார்த்திங்கன்னா துணி மாதிரி இருக்கும் பார்த்திங்களா, அந்த சாக்கு பை தான், அதையும் வந்து எடுத்திருக்கேன். இப்போ இது ரெண்டுத்தையும் வந்து வச்சு நம்ம சிம்பிளாக வந்து ஒரு கேன்வாஸ் போர்டு வந்து செய்ய போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த கார்ட்போர்டை வந்து கட் பண்ணி வந்து எடுத்துடலாம். ஃபுல்லாக நமக்கு வந்து கட்டமாக இருந்தால் தான் அழகாக இருக்கும் ஒட்டும் போது. அதுக்காக நம்ம வந்து ஃபுல்லாக வந்து கட் பண்ணி வந்து எடுத்தாச்சு. இந்த சாக்கு பையை வந்து எடுத்தாச்சு. எடுத்துகிட்டு கரெக்டாக அதோடைய அளவுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வச்சு வந்து கட் பண்ணி வந்து எடுத்துக்கலாம். அதுக்காக கொஞ்சம் கொஞ்சம் வந்து மடித்து வைக்கிற மாதிரி கொஞ்சம் இடத்த விட்டுட்டு மீதி எல்லா கட்டைப்பையும் வந்து அந்த பை இருக்குது பார்த்திங்களா, துணி பை, அது எல்லாத்தையும் வந்து கட் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா அரிசி பை தான். அந்த துணி வந்து பார்த்திங்கன்னா கட்டைப்பையில் இருக்கிற துணி மாதிரி வந்து இருக்கும். அதனால தான் கட்டைப்பை சொல்லிகிட்டே இருக்கேன். இப்போ அதையுமே வந்து கட் பண்ணி வந்து எடுத்துடலாம். கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம கார்ட்போர்டில் வச்சு பார்த்துக்கலாம். இப்போ கரெக்டாக வந்து நம்ம வந்து கட் பண்ணியாச்சு. இப்போ எக்ஸ்ட்ரா இருக்க பீஸையும் வந்து 4 பக்கம் வந்து கட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி கார்ட்போர்டில் வந்து கம்மை அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒட்டி வந்து எடுத்துக்கலாம். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளான ஒரு கேன்வாஸ் போர்டு வந்து ரெடி ஆகும். அதுக்காக ஃபெஃபிகால் வந்து எடுத்திருக்கேன். ஃபெஃபிகால் சப்போஸ் உங்கள்கிட்ட இல்லைன்னா ஃபெஃபிபாண்டு கூட வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஃபெஃபிபாண்டும் உங்கள்கிட்ட இல்லைன்னா நீங்கள் வந்து சூப்பர் க்ளூ அப்படி சொல்லுவாங்க, அது கூட வந்து எடுத்துக்கலாம். க்ளூகான் கூட வந்து எடுத்துக்கலாம். க்ளூகானில் வந்து ஒட்டும் போது பார்த்து பொறுமையாக ஒட்டுங்க, சுட்டுக்க போகிறீங்க. அதனால் பார்த்திங்கன்னா நம்ம ஃபெஃபிகாலே வந்து எடுத்து சிம்பிளாக வந்து செஞ்சிடலாம். நல்லா ஸ்ட்ராங்காகவும் வந்து ஒட்டும், ஆனால் ஒட்டுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். இப்போ 4 பக்கமும் வந்து இந்த மாதிரி வந்து சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணி வந்து எடுத்துடலாம். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா கம் அப்ளை பண்ணி ஒட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ 4 பக்கமும் வந்து கம் அப்ளை பண்ணி நம்ம வந்து ஒட்டிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா 4 பக்கமும் ஒட்டியாச்சு. ஒட்டினதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து கிடைக்கும். அந்த பையில் வந்து நூலாக வந்து இருந்ததுனால இந்த மாதிரி ஓட்டையாக வந்து தெரியுது. அது தெரியாமையே நான் வந்து இதுமாதிரி செஞ்சுட்டேன். சரி, பரவாயில்ல, ஓகே. அடியில் பார்த்திங்கன்னா நான் வந்து செல்லோ டேப் போட்டு வந்து ஒட்டியிருக்கேன். கம்மா வந்து ஒட்டுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அதனால் இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு சொல்லிவிட்டு நான் வந்து அந்த செல்லோ டேப்பையும் வந்து மேலே வந்து ஒட்டியிருக்கேன். அதையுமே வந்து நல்லா வந்து அழுத்தி வந்து விட்டுறலாம். இப்போ இந்த கேன்வாஸ் போர்டுக்கு மேலே வந்து நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா டிஷ்யூ பேப்பர், அப்படி இல்லைன்னா வந்து A4 ஷீட்டு, கலர் பேப்பர், நோட் பேப்பர், ஏதாவது ஒன்று நம்மள்ட்ட இருக்கிறத வந்து ஒட்டிக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட காமிச்சேன், இதுமாதிரி ஒட்டணும் அப்படின்னு சொல்லி காமிச்சேன். ஆனால் நான் வந்து ஒட்ட மறந்துட்டு பெயிண்ட் அடிக்க ஆரம்பிச்சிட்டேன். அது வந்து நீங்கள் வந்து பார்த்து ஒட்டிக்கோங்க. ஆனால் நான் வந்து ஒட்டாதனால எனக்கு ஒழுங்காகவே வரல. அதனால் நீங்கள் வந்து ஒட்டிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த பேப்பர்லாம் வந்து ஒட்டினதுக்கப்புறம் நம்ம வந்து பெயிண்ட் வந்து அடிச்சிக்கலாம். நான் வந்து ஒயிட் கலரில் வந்து பெயிண்ட் தான் வந்து அடிக்கிறேன். அந்த ஒயிட் கலர் பெயிண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் வந்து அடிச்சிடலாம். பேப்பர் ஒட்டிட்டு நம்ம வந்து அடித்தோம்னா நல்லா அழகாக வந்து வரும். இப்போ பேப்பர் வந்து ஒட்டாமல் அடித்ததுனால வந்து என்ன ஆச்சுன்னு பார்த்திங்கன்னா அந்த பையோடைய ஷேப்லாம் வந்து அப்படி வந்து தெரியுது. அதுக்கப்புறம் நம்ம வந்து ட்ராயிங்லாம் வந்து பண்ணோம்னா வச்சுக்க பார்த்திங்கன்னா அது வந்து கொஞ்சம் தண்ணியாக வந்து ஓடுற மாதிரி வந்து இருந்துச்சு. ஆனால் வந்து நல்லா சூப்பராக வந்து வந்துச்சு. ஆனால் நம்ம பேப்பர் ஒட்டிருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா சூப்பராக வந்து வந்திருக்கும். இப்போ ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் வந்து பேப்பர் வந்து ஒட்டிட்டு நம்ம வந்து பெயிண்ட் வந்து அடிச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் பேப்பர் ஒட்டாமே வந்து அடிச்சிட்டேன். அந்த ஓட்டெல்லாம் வந்து தெரியும். இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து காய வச்சு எடுத்துகிட்டு நம்ம இதுக்கு மேலே வந்து பெயிண்ட் வந்து பண்ண போகிறோம். நம்மளுடைய கேன்வாஸ் போர்டு வந்து ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சிம்பிளான ஒரு கேன்வாஸ் போர்டு தான் இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் வந்து பெயிண்ட் வந்து அடித்து பார்க்கலாம். நான் வந்து ஒரு சிம்பிளான ஒரு பூத்தொட்டி தான் வந்து செய்ய போகிறேன். பூத்தொட்டி வரைஞ்சிட்டு அதில் நிறைய பூ இலைலாம் வந்து இருக்கிற மாதிரி நான் வந்து வரைய போகிறேன். அதுக்காக ஒரு தொட்டி வந்து வரைஞ்சிக்கிறேன். நான் வந்து ப்ரௌன் கலர் பெயிண்ட் வந்து எடுத்திருக்கேன். அதில் வந்து ஒரு தொட்டி வந்து வரைஞ்சிக்க போகிறேன். நிறைய கிளைலாம் வந்து இருக்கிற மாதிரி நான் வந்து ஒரு பூத்தொட்டி வந்து வரைஞ்சிட்டேன். அதுக்கப்புறம் அதில் கலர் பெயிண்டில் வந்து பூலாம் வந்து இருக்கிற மாதிரியும் வந்து வரைஞ்சிக்க போகிறேன்.
வரைஞ்சிட்டு அப்புறம் க்ரீன் கலரில் வந்து இலையெல்லாம் வந்து இருக்கிற மாதிரி வந்து வரைஞ்சிக்கிறேன். அதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்திங்கன்னா மலை மாதிரிலாம் வந்து வரைஞ்சிக்கிறேன். மலையில் வந்து நிறைய செடி இருக்கிற மாதிரியும் வந்து வரைஞ்சிக்கிறேன். ரொம்ப சிம்பிள் தான். நம்ம இந்த போர்டு வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒர்க் ஆகுது, ரொம்ப சூப்பராக வந்து வேலை செய்யுது. அதுக்காக தான் வந்து பெயிண்ட்டும் வந்து பண்ணி காமிக்கிறேன். எனக்கு என்ன பெயிண்டிங் பண்ணுறதுன்னு தெரியல, ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி வந்து ரொம்ப சிம்பிளாக வந்து பண்ணியிருக்கேன். ஆனால் நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக நல்லா வந்து வரும். அவ்வளோதான். இந்த வீடியோ சின்ன வீடியோ தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.